ஹலோ மாலைமலை.com வியூவர்ஸ், இப்போ நம்ம சந்திக்க போகிறது சூப்பர் முஞ்சு குமுதாவாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. இந்த படத்துடைய ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பேரே வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அந்த ஹீரோயினை தான் இப்போ சந்திக்க போகிறோம். எஸ், ஆக்ட்ரஸ் நந்திதாவை சந்திக்க போகிறோம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு சூப்பர் முஞ்சு குமுதான் பேர் வச்சிருக்காங்களா? தெரியல, நீங்கள் டைரக்டர் கிட்ட கேட்கணும். என்ன கேரக்டர் படத்தில்? குமுதா யாரு? குமுதா சூப்பர் மூஞ்சி. குமுதா ஒரு லோக்கல் ஃபிகர். ஆனால் சூப்பர் ஃபிகர். ஆமாம், யா இருக்கலாம். கேரக்டர் வந்து 6வது படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்க ஹீரோ, அந்த மாதிரி. ஆனால் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணாது. ஜஸ்ட் டூயட் யூஸ்வலாக இருக்கிற ஹீரோயின் மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் குமுதாவோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஃபுல் காமெடி மூவில நடிச்சிருக்கீங்க. அனுபவம் எப்படி இருந்தது? நினைக்கவே இல்லை நான் ஒரு காமெடி படத்துல ஹீரோயினா நடிக்க போறேன்றது ஒரு கனவு மாதிரி இருக்கு. அண்ட் நான் கூட காமெடி பண்ணேன்னு இப்போவே தெரியுது. தேங்க்ஸ் கோகுல் சார், தேங்க்ஸ் ரொம்ப. விஜய் சேதுபதி அவருக்கு நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் பயங்கர ட்ரமாட்டிக்காக இந்த படத்தில் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் ஆல்ரெடி இப்போ டீசர் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் ஆனது இந்த சுமார் மூஞ்சி குமார் யார் பண்ணுறாங்கன்றது. ஏன்னா குமார் அண்ட் குமுதாவோட கான்வர்சேஷன், அந்த சீன்ஸ், அப்புறம் அடிக்கடியே டைலாக்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் பதில் சொல்லுவேன், அந்த மாதிரி. ஸோ காம்படிஷன் நிறைய இருந்தது டைலாக்ஸ் சொல்லும்போது. எஸ்பெஷலி அவர் தமிழ் உங்களுக்கு தெரியும், சூப்பராக பேசுவாங்க, எனக்கு தெரியாது. ஸோ அதான் கான்ஷியஸ் இருந்தது. பட் விஜய் பண்ணிருக்கிறதுனால அந்த குமாரோட கேரக்டர் வந்து லைஃப் வந்திருக்குன்னு சொல்லலாம். இஸ் ஒன் மேன் ஷோ படத்தில். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வச்சு தான் வந்து அந்த குமார் கேரக்டருக்கு எடுத்தேன் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருந்தாரு. உங்கள் கேரக்டருக்கும் அந்த மாதிரி தானா? நிறைய ஆடிஷன்ஸ்லாம் பண்ணி நிறைய ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணுங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு. அண்ட் தேங்க் காட் ஆடிஷன் எல்லாம் பண்ணல இப்போ வரைக்கும். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் டூயிங் 6 to 7 மூவிஸ் நவ். எந்த படத்துக்கு ஆடிஷன் எல்லாம் போல, அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் பேசிக்கலி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் என்ன ஆசை? இதுதான் குமுதா ரோல் பண்ணதான் ஆசை எனக்கு. ஸோ ட்ரீம் ரோலே இதான் நினச்சிட்டிங்களா? ட்ரீம் ரோல் அப்படி கிடையாது. நான் பண்ணிட்டு இருக்கிற ரோல்ஸ் எல்லாமே வேற வேற டைமென்ஷன்ல தான் இருக்கு. ஒரு ஹீரோயின் இமேஜ், நந்திதானா ஹீரோயின்னா கிளாமரா வருவாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அண்ட் குமுதா ரோல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோல்ல நந்திதா ஆக்ட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. அண்ட் 3 மூவிஸ் இப்போ என்னோடது 3 மூவிஸ். அட்டக்கத்தில ஒரு கேரக்டர் நான் பண்ணிருக்கேன். அண்ட் எதிர்நீச்சல வேற மாதிரி, அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. வள்ளின்ற கேரக்டர் நான் பண்றேன், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அந்த மாதிரி தான் குமுதா. ஸோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ்ல வேற ஸ்டைல நீங்க நந்திதாவா பார்க்கலாம். இந்த குமுதா வந்து டுவேட் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டாங்க, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா குமார் கிட்ட? அதுதான் குமுதா. அதான் குமுதாவோட வேலை ஆக்சுவலி. அவங்களுக்கு குமுதா ரோலுக்கு வந்து குமாருக்கு பார்த்தா பிடிக்காது. இது மட்டும்தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னா திங்க் பண்ணுங்க, பிடிக்காது. ஆமா, ஒரு சின்ன குழந்தை இருக்கும்போது அந்த டைம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்பாங்க லவ்ன்ற பேர்ல. ஸோ அப்படின்னா திங்க் பண்ணுங்க எப்படி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி? இல்ல இல்லையா? ஓகே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ குமுதா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கேரக்டர் வந்து பர்சனல் லைஃப்ல நம்மளால ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குமுதா கேரக்டரோட எந்த விஷயத்துல எல்லாம் உங்களால பர்சனல் லைஃப்ல நந்திதாவா ரிலேட் பண்ண முடியும்? இந்த பின்னாடி வந்துட்டே இருக்கிறது எனக்கு குமுதா ரோல் பண்ணும்போது அந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி. எப்போனா இப்போ பின்னாடி வரும்போது பின்னாடி வராத அப்படி சொல்றது வந்து நான் ரியல் லைஃப்ல பண்ணிருக்கேன். ஸோ அது மட்டும்தான் ரிலேட் பண்றேன். அது தவிர அவ்வளோ ஃபைட் பண்றது எல்லாம் கிடையாது. அந்த 10 years 16 years எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாம் தாங்கவே முடியாது. ஓவரா தான் இருக்கு. படம் பார்த்து நாங்க கண்டிப்பா இதுக்கு பாசிட்டிவா வந்து சுமார் மூஞ்சி குமார் கேரக்டர் ஓவரா தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஸ்லாங், இந்த அவரோட காஸ்டியூம், அவுட்ஃபிட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஈவன் என்னோட ஸ்டைல் கூட எதிர்நீச்சல் ஒரு அட்டக்கத்தி அதுல இருந்த நந்திதா வந்து இங்க காணும் தெரியாது. ஸோ என்னோட காஸ்டியூம் வைஸ் அண்ட் ஒரு லோக்கல் சென்னைகள் எப்படி இருப்பாங்க, சுமாரா இருந்தாலும் அவ்வளோ ஸ்டைல் பண்ணி
ஷோ பண்ணுவாங்க கேர்ள்ஸ், அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களாம் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துல. டைரக்டர் கோகுல் பத்தி சொல்லுங்க, எப்படி வேலை வாங்கினாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு செட்ல? அவ்வளோதான் கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது எனக்கு அவரு சொல்ற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங் பண்ணி குமுதானா எப்படி இருப்பாங்க, குமார்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் சொன்னாரு. இப்போ மூவி பார்க்கும்போது அவர் என்ன எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னாரோ அதுதான் இருக்கு. ஸோ கம்மி பண்ணிருக்கிறது அதிகமா பண்ணிருக்கிறது கண்டிப்பா கிடையாது. அண்ட் லொகேஷன்ல காமெடி படம் இருக்கிறதுனால அந்த ஃப்ரீடம், அப்புறம் அந்த லீனியன்ஸ், இம்ப்ரூவைசேஷனுக்கு நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து தான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா காமெடி நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ கோகுல் சார்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். இப்போ ஒரு டிசைன் பண்ணி போஸ்டர் எடுத்துட்டு வானா இது நல்லா இருக்கான் அப்படிதான் கேட்பாங்க அவரு. ஸோ ஹி ஆஸ்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். படம் வந்து ஒரு பர்சன் மட்டும் பார்க்க மாட்டாங்க, டோட்டல் எல்லாருமே பார்க்கறது. ஸோ உங்களோட டேஸ்ட் வேற, என்னோட டேஸ்ட் வேற. ஸோ he'll ask each and everyone, he gives importance that much. நான் இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், என்னோட கெரியர்ல நான் இவ்வளவு மூவி பண்றேன் எனக்கு தெரியாது. ஆனா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா வந்து ஒரு ஸ்பெஷல் லைன்ல இருக்கும் எப்பவுமே. மை ஹார்ட் டச்டு மூவி. ஒரு 3 films மட்டும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி பண்ணியிருந்தாலும் நல்ல வேரியேஷன் காமிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் எதிர்நீச்சல்ல எப்பவுமே சிறு சிறுன்னு வந்து எல்லார்கிட்டையும் எரிஞ்சு சுத்தமா சிரிக்காத ஒரு கேரக்டர். இதுல குமுதா வந்து ஐம் ஷூர் அது அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கே தெரியுது. ஸோ எதிர்நீச்சல் செகண்ட் ஷெட்யூல் பண்ணும்போது தான் நான் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா சைன் பண்ணேன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட், வள்ளி இங்க குமுதா இங்க. அவ்வளோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டதே வந்து எதிர்நீச்சல் ரோல். ஏன்னா எனக்கு சிரிக்காம இருக்கவே முடியாது. என்னோட ஃபேஸே எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ், அதுல பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா. இதுல ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நான் இல்லைன்னு கூட நான் லொக்கேஷன்ல இருந்துட்டு அது சீன்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருந்தேன். ஸோ always close to my heart and not jovial on a girl. I can relate Kumuda to myself. So அதான் ஈஸியா இருந்தது. எங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. செம்ம ஜாலியான படம். தியேட்டர்ல எப்படி ஒரு அவுட்புட் எப்படி வந்திருக்கோம், இன்புட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியா நல்லா இருந்தது. ஐ திங்க் நம்ம டைரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாம் சேர்த்து காமெடி பண்ணும்போது அது தப்பு இது தப்பு, அந்த வேரியேஷன், இன்னும் இம்ப்ரூவைசேஷன். ஓ மை காட், ஹி வாஸ் தி ஒன் பர்சன் ரொம்ப டென்ஷன்ல இருந்தது லொகேஷன்ல. தமிழ் தெரியலனாலும் கஷ்டப்பட்டு இவ்ளோ நல்லா தமிழ் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அட்டகத்தில உங்க இன்டர்வியூ பண்ணதுக்கும் இப்பவும் நல்ல டிஃபரன்ஸ். இவங்க பாருங்க, அட்டகத்தி இன்டர்வியூ பண்ணேன்னு சொல்றாங்க, எனக்கு தமிழ் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பேசுற தமிழுக்கு இப்ப ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. தமிழ்ல இன்னும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நலனும் நந்தினியும் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இட் மே ரிலீஸ் சூன். அண்ட் முண்டாசு பட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. விஷ்ணு ஹீரோவா பண்றாரு அதுல. அண்ட் அது வந்து 1980s பேக்ட்ராப்ல வருது. அகைன் பாவடா போட்டு அட்டகத்தியில இருக்கிற மாதிரி கிடையாது, ஆனா ஓல்ட் ஸ்டைல்ல இருக்கும், டி கிளாமர்டா. கண்டிப்பா அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். குமுதா மண்ணு உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் பார்க்கும்போது. நந்திதா தவிர எல்லா கேரக்டர்ஸும் அந்த ஃபிலிம்ல உங்களுக்கு பிடிக்கும். ஸோ என்ன எதிர்பார்த்து என்ன ஆசைப்பட்டு தியேட்டருக்கு வந்து நாங்கள்லாம் அந்த படம் பார்க்கணும் வியூவர்ஸ்க்கு? சினிமானா என்டர்டைன்மெண்ட். நீங்க சென்டிமெண்ட் அழணும் இல்ல ஃபீல் பண்ணணும்ன்ற ஒரு ஜென்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. செமையா போரா இருக்கு, சினிமா போலாம், என்டர்டைன்மெண்ட் வேணும், சிரிக்கலாம், வெளியே வரலாம், இதுதான் இருக்கு இப்போ. இந்த ட்ரெண்ட்ல இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் வருது. போங்க, ஜாலியா மூவி பாருங்க, ஆராம்சே. இப்போ படத்துல வந்து குமுதா ஹாப்பின்ற ஒரு டேக்லைன் இருக்கு, நீங்க வெளியே வரும்போது நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க, அவ்வளவுதான். Thank you so much for your time and all the very best. Thank you so much. இவ்வளோ கேட்டுட்டே இருக்கீங்க இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் வந்து சாங்ஸ் அப்படி இருக்கு, விஷுவல்ஸ் இப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் அப்படியே பிச்சுது, அப்படி எல்லாம் இருக்கு. டோட்டல் ஓவரால் பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு காத்துட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, மூவி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. மூவி பார்த்துட்டு அப்புறம் ஐ வாண்ட் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ மூவி பாருங்க, எனக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப தேவை. இந்த மாதிரி கேரக்டர் நான் மறுபடியும் பண்ணுமா இல்லையா நான் திங்க் பண்றேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா குமுதா ஹாப்பி. தேங்க்யூ.